சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஈசு, இந்த சம்பத்து துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டுற அளவுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறமே இவனை விட்டு வச்சோம்னா நமக்கு தான் ஆபத்து. அவனை நீ தயவு செஞ்சு அலட்சியமா மட்டும் நினைச்சிடாத. அவனையும் சீக்கிரமா பிடிச்சி உள்ள போடுறது தான் நமக்கு நல்லது. சின்னையா, நான் தான் உங்ககிட்ட கீழே சொன்னனே, சம்பத்தை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். சரி ஈசு, இந்தா. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. நான் ஃபாத்திமா கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க ரூம்ல வச்சிருங்க. சரி. ஏக்கா, நீங்க இம்புட்டு பெரிய தைரியசாலியா இருப்பீன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லக்கா. அந்த ஆள் பேர் என்ன? சம்பத்தா சர்பத்தா? சம்பத்து சம்பத்து. அந்த ஆளு துப்பாக்கி எடுத்து மூஞ்சிக்கு நேரா நீட்டுறாக. நீங்க என்னடானா அந்த ஆளு குச்சி மிட்டாய நீட்டின மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நின்னுட்டு இருந்தீங்க. எனக்கு என்னடானா கை காலெல்லாம் திடீர்னு கிடுகிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சுக்கா. என் பயம் உங்க 2 பேருக்கும் சிரிப்பா இருக்கா? சரிங்க சரிங்க. துளசி, நான் இவங்களை விட மோசமான அக்யூஸ்ட் எல்லாம் டீல் பண்ணிருக்கேன். எனக்கு இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதுவும் சரிதான்க்கா. அக்கா, கிரிஜாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு ஆபத்தும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த ஆளு சம்பத்து புது பிரச்சனையா முளைச்சு வந்திருக்கானேக்கா. அத்தைய கொன்னு போட்டோவை மாட்டுவேன், மாலைய போடுவேன்னு இவ்ளோ திமிரா பேசுறானே. அந்த ஆள் கிட்ட இருந்து நம்ம எப்படிக்கா அத்தைய காப்பாத்த போறோம்? அக்கா, அந்த ஆளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுக்கா. பாம்புக்கு பாலை பாக்குறதும் அயோக்கியனுக்கு பாவம் பாக்குறதும் ரெண்டும் ஒண்ணுதானு என் அம்மா அடிக்கடி சொல்லும். நீங்க தயங்காதீய. சின்னையா சொன்ன மாதிரி அந்த ஆளையும் புடிச்சு மகராசனா இருந்துக்கப்பான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி விடுங்க. அப்பதான் அத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. என்னக்கா யோசிக்கிறிய? அபிமா, நீ போய் அத்தை கூடயே இருமா, நான் வந்துடுறேன். துளசி அக்கா, சம்பத்தை நான் அரெஸ்ட் பண்ணாம விட்டு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? இங்க பாரு, அந்த பூமயில மேல நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படியும் அந்த கிரிஜா பூமயிலுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சம்பத் மூலியமா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால பூமயில பிடிக்கணும்னா அது வரைக்கும் சம்பத் இந்த வீட்ல தான் இருக்கணும். அவசரப்பட்டு சம்பத் மேல நாம கைய வச்சிட்டோம்னா பூமயில பத்தின உண்மை நமக்கு தெரியாமையே போயிடும். பூமயில பிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டியலா? இது தெரியாம நான் உங்களுக்கு யோசனை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. நான் ஒரு முட்டாள் முட்டாள். அக்கா, இந்த பூமயில நாம எவ்ளோ நம்பணும். அவளும் கிரிஜாவும் கூட்டணின்னு நினைச்சா எனக்கு மனசுக்கு பக்குன்னு இருக்கு. கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல பூமயிலும் மாட்டுவா. அது வரைக்கும் அவகிட்ட நீ நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா இரு. அத்தை ரூம் பக்கத்துல எக்காரணத்தை கொண்டும் அவளை போக விடாத. சரி சரி, அவளை நான் அத்தை ரூம்குள்ள விடவே மாட்டேன். சரி, பாய். பாய்க்கா. முடியாது முடியாது, அங்க ஏதோ சத்தம் கேக்குது. அழகு ஈஸ்வரி எங்க? அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. போ 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 போய் கூட்டிட்டு வா. இல்ல 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 இல்ல, நான் எங்கேயும் வரல. அவங்கள கூட்டிட்டு வா. சொன்னா கேளு, வேண்டாம். போ 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 போ, அவங்கள கூட்டிட்டு வா. போ, கூட்டிட்டு வா. உட்காந்துக்கிறேன், நீ கூட்டிட்டு வந்துரு. போ 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 போ.
போ சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா, சீக்கிரம் வா. ஐயோ, அம்மா என்னாச்சுமா? அழுகு. ஏன் கத்துற? என்னாச்சுமா? ஈஸ்வரி, என்ன என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு டமால்னு காதை கிழிஞ்சு போற அளவுக்கு துப்பாக்கி சுட்ட சத்தம். நான் பயந்து போய் அங்க உட்கார்ந்திருந்தேன். அதனாலதான் அவளை கூட்டிட்டு வர சொன்னேன். யாருக்கு என்னாச்சு? யாராவது சுட்டுட்டாங்களா? என்ன? அது வந்துட்டு அம்மா அது என்னன்னா, ஈஸ்வரி கிரிஜாவை பிடிச்சி ஜெயில போட்டால, அந்த கோவத்துல சம்பத்து தான் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஈஸ்வரிய சுட வந்தான். ஆனா ஐயோ ஈஸ்வரி, அழகு என்ன சொல்றான்? என்ன அந்த சம்பத் யாரு? அவன் யாரு? உன்னை எதுக்கு துப்பாக்கியால சுட வந்தான்? என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகல? அத்தை எனக்கு ஒன்னும் ஆகல. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இந்த வீடு வேணாம் நமக்கு, நம்ம கிளம்பி போயிடலாம். அது சின்ன வீடா இருந்தாலும் அங்க நிம்மதியா இருந்தோம்ல, அங்க போயிடலாம். சொன்ன கேளு, போயிடலாம். என்ன எம்மா என்னம்மா நீ? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே அத்தை ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி வளரிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது சொல்லி சமாளிய. வாய் மூடுங்க. ஏதாவது சொல்லி சமாளினா அத்தை, சின்னையா உங்க கிட்ட விளையாடுறாரு. நாங்க எல்லாரும் இங்க தானே இருந்தோம். துப்பாக்கியில சுடுற சத்தம் எங்களுக்கு கேட்கவே இல்லையே. என்ன சின்னையா? ஆமா ஆமா ஆமா, நீ கனவுல யாராச்சும் துப்பாக்கியில சுடுற மாதிரி கனவு கண்டியாமா? அதனாலதான் நான் சம்பத்து துப்பாக்கியால ஈஸ்வரிய சுட வந்தான்னு சொன்னேன். பொய் சொன்னம்மா. ஆமா. இங்க வா. என்னம்மா? போடா. என்னடா என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ரெண்டு பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நான் என்ன சொன்னாலும் சரி, எப்ப பார்த்தாலும் கனவு கண்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா இல்லம்மா. டேய் சுமாரா, பேசாத. ஏதாவது பேசுனா அப்புறம் இன்னும் பலார்னு அரைஞ்சிருவேன். இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்கான்னு சொன்னேன்ல, அத கனவுன்னு சொன்னேன். ஃபாத்திமா என்ன கொல்ல வந்தான்னு சொன்னா அதையும் கனவுன்னு சொன்னேன். இப்போ துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு, காது கிழிய கேட்டுச்சு, பயந்து போய் உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? அதையும் கனவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மொத்தமா என்ன முட்டாளாக்கி மூளையில உட்கார வச்சிருங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் போறேன். நான் போறேன். இங்க வாங்க உட்காருங்க. எதுக்கு உட்கார சொல்றேன்? நான் சொல்றேன். நீங்க வாங்க உட்காருங்க. நான் சொல்றேன். கனவு கட்டுறேன்னு சொல்றேன்ல, போ போ. அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை. என்ன 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா லூசா தெரியுதா? அத்தை உங்ககிட்ட நாங்க பொய் சொன்னது தப்புதான். எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு இது பிடிக்கல. எதுக்கு போய் சொல்றீங்க?